ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி 2025 நடக்க போகிற குரூப் 4ல் தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா டெய்லியும் நம்ம தமிழை விடாமல் ஒரு 10 to 20 கொஷினாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த டச்சில் இருந்தால் தான் நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும். என்னோட வாங்க நீங்களும் டெய்லி 20 கொஷின்ஸ் படிக்கலாம். சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரைக்காயர். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ராமலிங்கம் பிள்ளை, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பாரதியார், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ஆப்ஷன் டி, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். கடவுள் வல்கை யோடினை மாய்த்துடல் புட்கீரையாக ஓல் செய்வேன். இந்த வீரவரிகள் எவரால் கூறப்பட்டன? தாவீது, கோலியாத்து, சவுல் மன்னன், சூசை. தாவீது. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் தேம்பாவணி. திருக்காவலூர் கலம்பகம் எவரால் எழுதப்படவில்லை? வீரமாமுனிவர், தைரியநாத சுவாமி, கொன்ஸ்டன் ஜோசப் பெஸ்கி. இந்த மூணுமே வீரமாமுனிவரோட நேம் தான். அப்போ யார் எழுதலை அப்படிங்கன்னா ஜியு போப்பு. நெக்ஸ்ட் கொஷின். கம்பனை கற்க கற்க கவிதையின் சீர இயல்புகளை அறியலாம். இப்படி கூறியவர் யார்? வையாபுரி பிள்ளை. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் எது? மொனோகரா, சபாபதி, பவளக்கொடி, பொன்விளக்கு. பவளக்கொடி. பவளக்கொடி இந்த நாடகத்தை யார் எழுதினாங்க அப்படிங்கன்னா சங்கரத சுவாமிகள். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? மோஸ்ட்லி இந்த மாதிரி நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவன்னு சொன்னாலே அது ஜியு போப்பாக தான் இருக்கணும். அப்போ ஜியு போப். பொறுத்துக. ஆசார கோவை, பெருவாயின் முள்ளியார், கார் 40, கண்ணங்கூத்தனார், முதுமொழி காஞ்சி, கூடலூர் கீழார், நான்மணி கடிகை, விளிமிநாகனார். நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை கண்டறி. சிறுபஞ்ச மூலம் காரியாசன், நாணரதம் கல்கி, எழுத்து செல்லப்பா, குயில்பாட்டு பாரதியார். இல்லை ராங்கான ஒன்று நாணரதம். நாணரதம் என்றது பாரதியார் எழுது உரைநடை நூலாகும். தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? வீரமாமுனிவர், எலீஸ், ஜிஇ போப், கால்டுவெல். ஜிஇ போப் தான் தொகுத்தாங்க. தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர்? லெக்சிகன் அப்படின்னு கேட்டாலே வையாபுரி பிள்ளை தான். தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் யார்? சண்முகானந்தர், விபுலானந்தர், தேஜானந்தர், கஜானந்தர். விபுலானந்தர் தான் ஃபுல்லாக இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர்? ஆப்ஷன் பி சுத்தானந்த பாரதியார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதியார் தான். இது மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஷின். இந்த கொஷின் பொறுத்துக. சிலப்பதிகாரம் அப்படின்னா இளங்கோவடிகள், மணிமேகலை அப்படின்னா சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி அப்படின்னா திருத்தக்க தேவர், குண்டலகேசி அப்படின்னா நாதகுத்தனார். இந்த நாலுமே நமக்கு ரிப்பீட்டடாக ஒன்று தான். நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு கீழ் வருவனற்றுள் சரியான இணையை கண்டறிக. துடிப்பு கோமகன், அனுமதி ஜெயகானந்தன், ஆளுகை டாக்டர் சி.என். அண்ணாதுரை, சோனாசலம் சுஜாதா. சரியான இணை துடிப்பு கோமகன். இவற்றில் எது அறிஞர் அண்ணா கூற்று? பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று. இந்த லைன் அறிஞர் அண்ணாவோட ஓய்வேனும் கட்டுரையில் எழுதியிருப்பார் இந்த லைன். நெக்ஸ்ட் ஒன் திருக்கோவையார். திருக்கோவையார் மாணிக்க வாசகர். திருப்பாவை, திருப்பாவைனாவே ஆண்டாள், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், பெரிய புராணம் சேக்கிழார். நெக்ஸ்ட் ஒன்று பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பிலா ஒருவன் தாயையும் நாட்டையும் படித்தவனாவான் என்று கூறியவர் யார்? திருவி கல்யாணசுந்தரனார். நெக்ஸ்ட் ஒன் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னாவே நமக்கு நல்லாவே தெரியாது வள்ளலாருன்ட்டு. வள்ளலார் அப்படி யார் சொன்னாங்க புகழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டால் அது பாரதியார். ஓகேவா? புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட
சிறப்புக்குரியவர் எவர் அப்படின்னு கேட்டால் ராமலிங்க அடிகளார். நெக்ஸ்ட் வந்து இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஆலந்தூர் கோ மோகனரங்கன். நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும் அப்படின்னு கேட்டாவே கவிதை அப்படின்னாவே அது கண்டிப்பாக பாரதியார் தான் இருக்கணும், பாரதியார். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எது? இது வந்து நமக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும், சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் வந்துட்டு திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. இனத்தில் சேராத ஒன்றை சுட்டுக. அம்பி, பக்ரி, திமில், புணரி. புணரின்றது தான் வந்து இணையில் சேராத ஒன்று. நெக்ஸ்ட் வந்து புணரின கடல், பேலன்ஸ் எல்லாமே வந்து கப்பல். பொறுத்துக. திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 நேம் நம்ம ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமான ஒன்று வந்து நாணம்னா அறிவு, அப்போ திருஞான சம்பந்தர். நெக்ஸ்ட்டு நம்ம வாழணும் அப்படின்னு கேட்டால் நல்லா பேசணும், அப்போ திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட்டு சுந்தரர், மாணிக்கவாசகர். திருஞான சம்பந்தர் அறிவு இருந்தால் ஃபஸ்ட்டு 3 ரேங்க் எடுக்கலாம், அப்போ ஃபஸ்ட்டு 3 முதல் 3 திருமுறைகள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட்டு வந்து 4, 5, 6 திருமுறைகள். சுந்தரர் 7ஆம் திருமுறை, மாணிக்கவாசகர் 8ஆம் திருமுறை. தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். இன்றைக்கி மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் 20 to 30 கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. நாளைக்கு 20 to 30 கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி ரெகுலராக 20 to 30 கொஷின்ஸ் பார்த்தா நெக்ஸ்ட் இயர் வர குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம ரீகால் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. தேங்க்யூ.